அப்போ தனிச்சு நின்றுகிட மாட்டேன் நீங்கிறது தான் அந்த உசுப்பி விடுறாப்புல உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் எதிர்சக்தின்னு தன்னை காட்டுறாரு. அப்போ அதிமுக ஓட்டு தான் பாதிக்கும், அதிமுக தான் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. அப்போ தனிச்சு விடுறதுக்கு நீ ஒரு அட்டகத்தி தான், நீ ரப்பர் பாம்பு தான், நீ பலத்தை காட்டு அப்படின்னு தூண்டி விடுறாங்க. ஆமா, நம்ம சொல்ற மாதிரி தான். பட் பலத்தை காட்டுறதுக்கு சட்டியில இருந்தா தானே அழப்பையில வரும். 40க்கு மேல உங்கள்கிட்ட கேண்டிடேட் கிடையாது. சீமான் அவர்களால் என்ன இம்பாக்ட் வந்து இத்தனை தேர்தலில் உருவாக்க முடிஞ்சு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் 17 விழுக்காடு ஓட்டு வர போயிருவார், நான் உறுதியான நம்புறேன். இப்போ 8க்கு குறைய வாய்ப்பு இல்லை, 8லேருந்து 17 இஷ்யூஸ் எடுத்து போறேன். நான் சொல்றது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, நீங்க சொல்றீங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கலாமா? கண்டிப்பா நோட் பண்ணி 17% தனிச்சு கண்டிப்பா நோட் பண்ணிடுங்க. நான் சொன்னது 10 கட்டு நடந்துட்டு இருக்கு சிவா, உனக்கே தெரியும். 8லேருந்து 17 போலேன்னா கண்டிப்பா போயிருவாப்புல, அதை தாண்டி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு சிவா. 17க்கு அதிகமாக போக கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சிவா. ஏன்னா ஓபிஎஸ் திமுக சேர்றதான் அவருக்கு அரசியல் ரீதியா நன்மை. பட் அவர் எம்ஜிஆர் சென்டிமெண்ட், ஜெயலலிதா சென்டிமெண்ட்ல இருக்கிறார். பட் அரசியல்ல there is no place for sentiments in politics. தமிழ்நாட்டில் வந்து இரட்டலைக்கு எதிராக தானே இருந்தாரு பலாபல சென்டிமெண்ட் இல்லையா? அப்பவே அந்த சென்டிமெண்ட் உடஞ்சாச்சுன்னா அப்போ திமுக போற வாய்ப்பு இருக்குன்றீங்க. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பொருட்காட்சியில ஈஃபில் டவரை வந்து பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாம் கூடுவாங்க, அது கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பட்டி தான், அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் தலைவர் அப்படியே ஒப்பிட்டு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு இல்லையா மறைமுகமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஸ்ட்ராட்டஜிக்கலி கரெக்ட் தான். விஜய ஸ்டாலின் வந்து அரவணைக்க தான் செய்யணும். அந்த சீமான் சொல்றாரு, நீங்க ஏன் அக்யூஸ்டா போடலன்னு சீமான் கேட்கிறாரு. அக்யூஸ்டா போடாததை ஸ்டாலின் வந்து டிஃபெண்ட் பண்றாரு. எந்த தலைவரும் தன் தொண்டர் மரணடையதை விரும்ப மாட்டாங்கன்னு ஸ்டாலினுக்கு கிளீன் சிட் கொடுக்குறாரு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா டிரைவர் மேல அக்யூஸ்டா போடுற மாதிரி விஜய் தான் போட்டிருக்கணும். அவரு ஸ்டாலின் வந்து சீமானா தான் சொல்றாரு விஜய் போடணுங்கிறாரு. ஸ்டாலின் வந்து அதை இவரு புஷியானதோட நிறுத்திட்டாரு. அதை ஒரிஜினல் கூட போடல. அவங்களே அரெஸ்ட் பண்ணல இல்லையா? நினைச்சுதான் அரெஸ்ட் பண்ணிடலாம். அதான் நீங்க ஹராஸ் பண்ணி பெருசு பண்ணாண்டான்னு நினைக்கிறாங்க. அது அவங்க எடப்பாடி கூட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு. இப்போ ஸ்டாலின் அவரை வந்து பிரியங்கா காந்திய மோடி ட்ரீட் பண்ண மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு தட்டி விட்டு ட்ரீட் பண்றது ஸ்டாலினுக்கு ஸ்டாச்சர் கரெக்ட். ஸ்டாலினுக்கு ஸ்டாச்சர். ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருந்தன்மையா அதை பண்றாரா, இல்லைன்னா இது பின்னாடி இருக்க அரசியல் கணக்கு என்ன? அரசியல் கணக்கு இருக்கு. ஒருவேளையில காங்கிரஸ் ரூட்ல விஜய் வந்தா கூட மறப்போம் மன்னிப்போம்னு பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை சொன்ன இதுல மறப்போம் மன்னிப்போம், அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை, தம்பி விஜய் கொள்கை எதிரியை ஏற்றுக்கிட்டு நம்ம கிட்ட வந்துட்டான்னா அது நமக்கு மனசு பூரிக்கிறதுன்னு என்ன தியாகம் பண்ணி எடுத்து காங்கிரஸ் ஒரு 4 சீட்டை குறைப்பான், இவரு ஒரு 4 சீட்டு கொடுத்து ஒரு 8 சீட்டுக்குள்ள இது கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவருக்கு நோக்கம் எடப்பாடி கூட விஜய் போயிடக்கூடாதுன்றதுதான் ஸ்டாலினுக்கு. நம்ம பக்கம் வரலாம், இன்னொன்னு எடப்பாடி கூட போயிடக்கூடாது, எடப்பாடி கூட போயிடக்கூடாது. ரிட்டர்ன் ஆகி போனாலும் பிரச்சனை இல்லை, தனிச்சு நின்னாலும் லாபம். தனிச்சு நின்றுட மாட்டாப்புல. அப்போ தனிச்சு நின்றுகிட மாட்டேன் நீங்கிறது தான் அந்த உசுப்பி விடுறாப்புல உதயநிதி ஸ்டாலின். தனிச்சு நின்னாப்புலன்னா திமுகவின் எதிர்சக்தின்னு தன்னை காட்டுறாரு. அப்போ அதிமுக ஓட்டு தான் பாதிக்கும், அதிமுக தான் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க. அப்ப தனிச்சு விடுறதுக்கு நீ ஒரு அட்டகத்தி தான், நீ ரப்பர் பாம்பு தான், நீ பலத்தை காட்டு அப்படின்னு தூண்டி விடுறாங்க. ஆமா, நம்ம சொல்ற மாதிரி தான். பட் பலத்தை காட்டுறதுக்கு சட்டியில இருந்தா தானே அழப்பையில வரும். 40க்கு மேல உங்கள்கிட்ட கேண்டிடேட் கிடையாது. எத்தனை இடத்துல நான் சொல்லியாச்சு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரை நான் சொல்லி அடிக்கிறேன். இந்த கருத்து கணிப்பு கோஷ்டிகளையும் அந்த இடத்துக்குள்ளயோ 210 நிற்க முடியாதுன்னு வச்சு என்னையா கருத்து கணிப்பு பண்ணு. இப்ப அண்ணாமலை போன்றவங்களுக்கு எல்லாம் விஜய்க்கு இது போலீஸ் ஆபீசர், அவருக்கு பல ஐபி ரிப்போர்ட் எல்லாமே கிடைக்கும், அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. தினகரனுக்கும் ஓரளவு தெரியும். என்னால எடப்பாடியை பலனப்படுத்துறதுக்கு தினகரன் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இதுதான் நிலைமை. அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் பண்றது ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ், கரெக்டான மூவ் தான். திமுக எதிர்க்கணும்னா உண்மையிலேயே வந்து அரசியல் புரிதலோடு இருந்தனா அவர் வந்து அதிமுக கூட போகணும் இல்லையா? திமுக வெற்றியை தடுக்கணும்னா விஜய் என்ன முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்க? இல்ல அது எப்படி நீங்க தடுத்துற முடியும்னு நினைக்கிறீங்க? பலம் நிரூபிக்க முயற்சியாவது பண்ணலாம் இல்லையா? முயற்சி பண்ணலாம். அதுக்கு அந்த பெர்செப்ஷனை ஸ்டாலின் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறார். ஓகே, ஸ்டாலின் அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கிறார். நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கல, நம்ம சொன்னா நம்ம கருத்து தான் இது, நம்ம பிடிவாதம் பிடிக்கல. நம்ம கருத்து எங்க அண்ணன் சிவாஜி ஜானகி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. தொண்டைமான், சிவாஜி, ராதாகிருஷ்ணன் 3 பேரும் தான் ஓட்டு எடுத்தாங்க. சிவாஜி பெரிய தலைவர், கள்ளர் கம்யூனிட்டி, திருவையாறுல கள்ளர்கள் அதிகம். நார்வல் என்ன ஜெயித்திருப்பாப்புல, முதுகுளத்துல இருந்தாலும் ஜெயித்திருப்பாப்புல. பிஜே ஜோசப் ரவின்னு பிஜே சர்மா மலவாரம் தம்பி வந்து சொல்லும்போது ராஜசேகரன் சொல்றதானே கேட்பாரு,
அண்ணே நீங்க நார்வேல வந்துருங்கன்னு. அவருக்கு முதுகுளத்தூரை பற்றி தெரியாது, எனக்கு தெரியும் முதுகுளத்தூர். நான் ஐயா மூப்பனாருக்கு சப்போர்ட்டா போயிட்டேன். காமராஜ் ஆட்சி அமைப்பேன் மூப்பனார் சொல்லும் போது நான் சிவாஜி அண்ணன் மேல பட்டுதல் தான். பட் சிவாஜி ஜெயிக்கணும்னு நினைச்சேன், மூப்பனாருக்கு சப்போர்ட்டா அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோசஸ், நெல்லை கண்ணன், சுரோன்மணி, குமரியானந்தன், ரமணி நல்ல தம்பி, இப்படி அந்த தொகுதி ஃபுல்லா என்னோட ஒர்க்கு போயிட்டு இருந்தது. இப்ப சிவாஜியை பார்க்க வந்த தம்பி வந்து நீங்க நார்வேல நின்னுங்கன்னு இருக்கான். அப்போ ராஜசேகரா ஒரு புருவத்தை உயர்த்தி கூப்பிட்டுருக்காரு. ராஜசேகரன் கூட ஏப்பா நான் திருவையாறுல நிற்க வச்சிருக்கேன், நீ ஏன் போய் குழப்பிட்டு இருக்கேன்னு ரவிய, பெரிய சிவாஜி ரசிகன், அந்த தம்பியை குழப்பி விட்டான். அந்த தம்பியை கருத்தை தட்டி விட்டுட்டாப்புல. அதே மாதிரிதான் இப்போ விஜயும் புஷி ஆனந்த் என்ன சொன்னாரோ அதுதான் கேட்பாரு. விஜய்க்கு அதுக்குள்ள ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் சிவாஜி தான் நினைக்கிறேன் அதுல விஜய். அப்ப நீங்க இந்த கட்டத்துக்குள்ள பலம் நிரூபிக்காத விஜயால ஒன்னும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு தான் நான் கருதுறேன். ஆனா முடியும் நினைச்சு கலைஞர் 25 சீட்டு சிவாஜிக்கு ஆஃபர் பண்ணார். 25 சீட்டு ஆஃபர் பண்ணார். 25 சீட்டு கலைஞர்கிட்ட வாங்கினாருன்னா 89 20 சீட்டு சிவாஜி ஜெயித்திருப்பார். அப்ப நீங்க ஜானகி கிட்ட 50 வாங்கி 3ல தான் ஓட்டு எடுக்க முடிஞ்சது. 47 தொகுதியில சராசரி 5% வாக்கு தான் சிவாஜியால எடுக்க முடிஞ்சது. அப்போ முடியாதுங்கிறது என் போன்றவரோட கணிப்பு. ஸ்டாலின் வந்து அப்படி கணிக்கல, சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில விஜயை கொஞ்சம் ஹராஸ் பண்ணி கஷ்டப்படுத்தினா அது எடப்பாடிக்கு லாபமாயிடக்கூடாதுங்கிற இதுல அவர் வந்து சாப்பிட்டா விஜய ஹேண்டில் பண்றாரு. உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு நையாண்டி பண்ணி மோனே முடிஞ்சா 230 நின்றுப்பாரு, கமல்ஹாசனோட மோசமா இருக்கும், ஆர்டி சொல்றதான் கரெக்டுங்கிறத உதயநிதி ஸ்டாலின் நம்புறாரு. விஜய் அவர்கள் அப்போ தனித்து நிக்க தான் வாய்ப்பு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே வெளிப்படையா சொல்லிட்டாரு, தனித்து தான் நிற்போம், நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு தீர்மானம் எல்லாம் போட்டாங்க இல்லையா? சோ வந்து இப்போ அதிமுக தரப்புல இருந்துமே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமா. எப்படி பாக்குறீங்க இதை? KP முனுசாமி ஆரம்பிச்சு வச்சாரு, அடுத்த தலைவர்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. விஜய் வந்து இப்ப யாரு சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட்டு வந்திருக்கா? முஸ்தபா பாய், அவர் கொஞ்சம் நல்ல சகோதரர், நம்மகிட்ட நல்லா இருப்பார், நல்ல மனிதர். நீங்க வந்து அவர் பல நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். பட் ஒரு குணத்துல ஒரு நல்ல தன்மை உள்ளவரை நம்ம மதிச்சு தான் கொடுக்கணும், பேசணும். எல்லா இடத்துலயும் அவரை நான் மதிச்சு தான் பேசுவேன். ரொம்ப காமான ஒரு நல்ல மனிதர் அவர். ஒரு பாஜக எதிர்க்கிறாரு, அதுக்காக நம்ம அவரை வெறுத்துற முடியுமா? தனிப்பட்ட முறையில பழகிறதுக்கு அன்னைக்கு சசிகலாவுக்கு ஆதரவா வருவாரு, நம்ம சசிகலாவுக்கு எதிராக தான் நிற்போம். தெரிஞ்சாலும் சசிகலாவுக்கு ஒரு விசுவாசமானவர் தான். நம்மளை புரிஞ்சாலும் நம்ம கிட்ட நட்பு ரீதியா நல்ல பழகக்கூடிய ஒரு மனிதருங்கும் போது அவருக்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்து பேசுறது. இதுல வந்து ஒரு அடையாள அரசியலுக்காக அவர் ஹெல்ப் பண்றாரு. பல நிரூபிச்ச யாரும் வந்திருக்கிறா? கிருஷ்ணசாமி வந்துட்டாரா? டிடிவி வந்துட்டாரா? யாருமே வரல. விஜய்க்கு ஆதரவு தானே தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் கூப்பிட்டா உடனே போயிடுவார்ல. டிடிவியும் 60 சீட்டு கேட்பாரு, ஸ்டாலின்டையும் பேரம் பேசுவாரு. கரூரை சம்பவமா வச்சு பேசினா யார் போக முடியும்? டிடிவி கரூரை மையமா வச்சு டிடிவி என்ன கருத்து சொன்னாரு? கரூர் மையமா வச்சு திமுக ஆதரவல்ல டிடிவி கருத்து சொன்னாரு. இது விஜய்க்கு தெரியாதா? இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன கெயின், அவங்களுக்கு என்ன அரசியல் தானே பார்ப்பாங்க. விஜய் சிஎம் கேண்டிடேட் ஆகுதுக்கா கிருஷ்ணசாமியும் டிடிவியும் இருக்காங்க. பட் விஜய ஆப்ஷனா எடுக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பாருங்க, அதிமுக நிலைப்பாடு அது சந்தர்ப்பவாத நிலைப்பாடு. நீங்க விஜய பற்றிய உங்களோட நிலைப்பாட்டை அவர் உங்க கூட கூட்டணி இல்லை, என் தலைமையில தான் கூட்டணின்னு செயல்படுத்த முடியுமா? ஏட்டு சுரக்காயா, ஊதி பறக்கக்கூடிய பலூன், அதுல ஆர்டி ஒரு ஊசியை வச்சு குத்துனாலே பொட்டி போயிருமாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா இன்னைக்கு அசான் டேட் நான் 234 இருப்பேன், அல்லது என் தலைமையில என் தலைமையில வர்றவன் வா, எடப்பாடி தலைமையில நான் போக மாட்டேன்னு உங்களை அடிச்சுட்டாரு. இது உண்மையிலேயே தனிச்சு போட்டிடுறதுக்காக இருக்கலாம், அல்லது நான் ரஃப் அண்ட் டப்பா ஹெவியா பார்கெயின் பண்ணுவேன்னு சொல்றதுக்காக இருக்கலாம், அல்லது நீ பிஜேபியை கலத்தி விடு அப்பந்தான் நான் வருவேன்னு சொல்றதுக்காக இருக்கலாம். எதுனாலும் விஜய்க்கு ஸ்டாண்டை வச்சுதான் நம்ம பேசணும். அந்த ஸ்டாண்ட்ல விஜய் குட் நாட் வாக் த டாக். 40 எம்எல்ஏக்கு மேல இல்லைங்கிற நானும் உறுதியா நம்புறேன். அதுக்கு வெளிப்படையான ஆதாரங்களே நான் முன்வைச்சு பேச தயாரா இருக்கிறேன். பட் அவர் இந்த ஸ்போச்சர் எடுத்ததுல ரேட்டில்டான அதிமுக காரங்க தான் அவரை பேசுறாங்க. இது சீச்சி இந்த படம் பிடிக்குங்கிற மாதிரி இன்னைக்கு பேசுறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா திமுக தான் போட்டின்னு சொன்னா அதிமுக ஒரு பொருட்டா கூட மதிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அது சொல்றது யாருக்கும் எளியவாம், சொல்லிய வண்ணம் செயல். கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டு என்ன பேசுறது, வெறும் வார்த்தை சோறு போடாதுன்னு சீமா நடிக்கிறாருல்ல. அப்ப நீங்க உங்களுக்கு அந்த போட்டின்னு சொன்னா எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னாரு, கோயம்புத்தூர்ல நின்னாரு, பிரசாந்த் கிஷோர் 4 தொகுதியில நின்னாரு. அப்ப நீங்க வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடி இருக்க கூடாது, பெரியார பூஜிக்கக்கூடிய நீங்க பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்லும் போது இது பெரியார் மண்ணு தான் விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள நின்று இருக்கணும் இல்ல. அதனாலதானே சீமான் களத்தை விட்டு ஓடியவங்க ஒண்ணு என்டிஏ
எடப்பாடி, விஜய 3 பேரும் சேர்த்து பிடிச்சு அடிக்கிறாரு. இது நீ உங்க கிளைம் யார் வேணாலும் இன்னும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாமா? எதிர்கட்சியே வந்து பல இடைத்தேர்தலில் போட்டி போடாம பின்வாங்கறத பார்க்க முடியுது இல்லையா? ஆளுங்கட்சி தான் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகளுக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? 10 ஆண்டுகள் எங்க நடந்தது? எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது ஸ்டாலின் தான் அதிக இடைத்தேர்தல ஜெயித்தாரு. அதிகமான இடைத்தேர்தல் யார் ஜெயிச்சது? அதிமுக தானே ஜெயிச்சாங்க. ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்தது, நம்ம வந்து அதிகமான இடைத்தேர்தல் அந்த இதுல ஜெயிச்சிருந்தா ஆட்சியை மாற்ற வாய்ப்பு இருந்தது. அதனால அது முடியல இல்லையா? எடப்பாடி தக்க வச்சாரு இல்லையா? எடப்பாடி தக்க வச்சாரு. ஸ்டாலின் அதுக்கு பிறகு நாங்குநேரி விக்கிரவாண்டியில 2வது வந்தாருல்ல. 2வது தானே வந்தாரு, வெற்றி பெற முடியல. அதுதானே அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவிச்சு. உங்களுக்கு 2வது வரக்கூடிய துணிச்சல் ஆளுமை இருந்துன்னா நீங்க களத்துக்குள்ள வந்திருக்கலாமே. விக்கிரவாண்டியில சார் அவர் ஒருவேளை இடைத்தேர்தலே நின்று 2வது இடம் வந்திருந்தா கூட வந்து அவர் என்ன பேசுவாங்க? விஜயோட செல்வாக்கு அவ்வளவுதான் அப்படின்னு பேச மாட்டாங்களா? நான் இப்ப பேசுறேன், விஜய் விக்கிரவாண்டியில நின்னா 4வது பேர் பாருங்கிறேன். அதனாலதான் பயந்து ஓடிட்டாருங்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதான் பயந்து ஓடிட்டாருங்கிறேன். சீமானா தானே கோழை நாய்கள் ஓடிட்டுங்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சார் நீங்க ஜான் ஆரோக்கியசாமி ஒன்னு ட்வீட் பண்ணி அவர் ஒரு வாமிட் எடுப்பாரு, அந்த வாமிட்டை அப்படியே பேசக்கூடிய பத்திரிகைக்காரர்கள் வேற, யான் நிக்கலன்னு கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணக்கூடியவங்க ஆர்டி டீம். இப்ப நீங்க விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு போலரைசேஷன், விக்கிரவாண்டியில போலரைசேஷன் வர நான் தானே சொன்னேன். 55% திமுக. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டி போட்டதா? போடல. அதிமுக வந்து சீமான் சொல்லுவாரா? அது சேர்த்தானே சொல்றாரு. அதிமுக சேர்த்துதான் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றீங்களா? அது கண்டிப்பா பயந்துதான் வந்து அதிமுக போட்டி விடாம போயிட்டாங்க அப்படின்னு. ஆமா, சீமானுக்கும் அவருக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு பயந்தான் ஓடிட்டாரு. ஆதாரத்தோட சொல்றேன். அவரு முந்தைய ஈரோடு கிழக்குல 30 விழுக்காடு 20% மேல ஓட் பேங்க் வச்சிருக்கிற வந்து அதிமுகவே போட்டியிடாம பின்தாங்கிறாங்க. நான் ஆதாரத்தை சொல்றேன் சிவா. Let me tell the evidence. அதிமுக மாபெரும் இயக்கமே பின்வாங்குற போது தாவக அப்படிங்க இப்பதான் நான் இந்த ஆதாரத்தை சொல்றேன் சிவா. 30 விழுக்காடு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்து செங்கோட்டை அண்ணன் வந்து இது திண்டுக்கல், எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எங்களுக்கு இன்னொரு திண்டுக்கல், டெல்லி அதிர்னு பேசி 5 விழுக்காடு ஓட்டை இழந்தாங்க. அதுல நார்த் இந்தியன் பூத்துலையும் கொங்கு வேளாளரும் நார்த் இந்தியன் கூடிய 2 பூத்துல தான் மெஜாரிட்டி ரெட்டல வந்தது. இது எக்ஸ்போஸ் ஆச்சு. சீமான் 1 விழுக்காடு உள்ளாட்சியில போனதை பழனிக்குமாரை வச்சு மு.க. ஸ்டாலின், தம்பி பார்த்தீர்களா தமிழ் தேசியத்தின் லட்சணத்தை, சீமானுக்கு ஈரோடு கிழக்கு, ஈரோடு கார்பரேஷன் தான், ஈரோடு கிழக்கு மாநகராட்சி மக்கள் கொடுத்த தீர்ப்பை 1 வெறும் 1% ஸ்டாலின் தமிழ் தேசியத்தை நக்கல் நையாண்டி கிண்டல் அடிச்சு பழனிக்குமாரை வச்சு கிராமப்புற உள்ளாட்சிய ரிசல்ட்டை வெளியிடாதவங்க. அது கூட நான் கேட்டேன், எனக்கும் இவரு சிபி சண்முகத்துக்கும் வழக்கு இருக்குது, அது வேற விஷயம். நான் உண்மையும் நேர்மையும் பேசக்கூடியவங்கனால விழுப்புரத்துல கிராமப்புற உள்ளாட்சியில சிபி சண்முகம் சாதிச்சாருங்கிறதா இன்னைக்கு நான் சொல்ல முடியும். அவர் அண்ணா ராதாவுக்கு கூட தெரியும், நம்ம நேயமா பேசக்கூடிய ஆளுன்னு. அதை வெளியிடாத ஸ்டாலின் சீமானுக்கு 1% தான்ங்கிறதையும் தினகரன் மேல எல்லாருமே சீமானுக்கு மேல காட்டுறதுக்கு வெளியிட்டாரு. அந்த ஈரோடு கிழக்குல சீமான் 6.3 5 விழுக்காடு உயர்ந்தாரு. எடப்பாடி பழனிசாமி 5 விழுக்காடு குறைஞ்சு 25 வந்தாரு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணாரு, சீமானனுக்கு ஓட்டு காசு கொடுக்காம எடுத்த ஓட்டு, நாம காசு கொடுத்தோம் நம்ம அணிங்கிறத எடப்பாடி அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணாரு. அப்ப ஆற்றல் அசோக்குமார் மூலமா 23 விழுக்காடு ஓட்டு தேமுதிக பிரேமலதா அம்மையார், முபாரக், டாக்டர் கிருஷ்ணசாமி 3 கூட்டணி கட்சிகள் ஆதரவோட எடுத்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மணி பேக் ஆற்றல் அசோக்குமார் ஏதோ 400 கோடி காட்டியிருந்தார், இது ஒரிஜினல் ஆட்டை. அப்போ அவரை வச்சு 23 எடுத்தவர் ஒரு 5-6 குறைஞ்சாலும் அது வந்து 17-18 8.3 ஒரு சாதாரண வேட்பாளரை பெண் வேட்பாளரை நிறுத்தி சீமான் எடுத்தது ஒரு 5 கூடுனாலும் 13,000. அப்போ 18-13 சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிரும். இதனாலதான் நீங்க சீப்பை மறைச்சு வச்சீங்க. சீப்பை மறைச்சு வச்சா கல்யாணம் நின்று போகுமா? அதுதான் நான் சொல்றேன். அன்னைக்குள்ள ஈரோடு கிழக்கு போது நான் சொன்னேன், இந்த இடைத்தேர்தல் தூத்துக்குடி, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டியில வந்திருந்தா எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு சொல்லியிருப்பேன். எடுத்து பாருங்க. நம்ம என்ன பாண்டே மாதிரி, சவுக்கு சங்கர் மாதிரி கிரெடிபிலிட்டி ஆங்கில பற்றி கவலைப்படாம வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டா போறோம். அவங்க என்னோட பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், அது வேற விஷயம். நம்ம கிரெடிபிலிட்டி ஆங்கில என்னைக்குமே மனசுல வச்சுதான் நான் பேசுவேன். அப்போ நீங்க ஏன் நிக்கல? சீமானுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு நீங்க நிக்கல. சீமான் அதுல அடிக்கிறது என்டிஏ, விஜய், எடப்பாடி பழனிசாமி 3 பேரையும் சேர்த்துதான் அடிக்கிறாரு. சீமானுக்கு அந்த கணக்கு
டிடிவி பெரிய ஆளு, இடைத்தேர்தலே ஜாம்பவான், உதயசூரியனையும் ரெட்டாலையும் குக்கர்ல போட்டு அவிச்சவர், பெரிய ஹீரோ, 50% எடுத்தவர். அவர் நாங்குநேரி, வெள்ளூர், விக்கிரவாண்டியில நிக்கல. அதனாலதான் சீமான் நியர்லி 7% ஓட்டுக்கு வந்தாரு. அவர் 2.5% நின்னுட்டாரு. கமலஹாசன் பெரிய ஜாம்பவான், களத்தூர் கண்ணம்மால இருந்து இன்னைக்கு கூட அவரோட இந்த சிறப்பான படம் நாயகன். ஆமா, ஜிபி பிலிம்ஸ் தான் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. பெரிய படம், அன்னைக்கு நல்லா ஓடின படம். இன்னைக்கு பழைய படங்கள்ல பெரிய அளவுக்கு இந்தியா ஃபுல்லா ஓடுதுன்னு அந்த படத்தை பற்றி தகவல் வந்துட்டு இருக்குது. டிவி தொலைக்காட்சியில கமலஹாசன் படங்கள் நிறைய ஸ்கிரீன் பண்றாங்க. அவ்வளவு பாப்புலரான அவரு, எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்தவர் சின்ன வயசுலேயே. அப்போ அவர் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூர் நின்னா நல்ல ஓட்டு எடுத்திருப்பாரு. நிக்கல. அவர் நிக்காததுனாலதான் 7% 6 மேல எடுத்து நியர்லி 7 சீமான் போனாரு. அவர் 2.5 நின்னுட்டாரு. அப்ப சீமான் தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தின இடம். அவங்க சீரியஸ் பிளேயரா களத்துக்குள்ள நிக்கல. சீமான் நான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா களத்துக்குள்ள நின்னாரு. அதே மாதிரி விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ள நின்ற சீமான் களத்துக்குள்ள வராத எல்லாரையும் அடிக்கிறாரு. சம்பவத்தின் துணை கொண்டு அடிக்கிறாரு. நீ மார்க்கெட்டிங் ஆளை வச்சுக்கிட்டு காசுக்கு ஆளை பிடிச்சி களம் அமையதுக்கு முன்னாடியே சர்வேன்னு போலித்தனமா ஃப்ராடுத்தனமா பண்ணிக்கிட்டு டிடிகே வெர்சஸ் டிஎம்கே. சீமான் கேட்கிறாரு, கோழைனா என் களத்தை விட்டு ஓடுனேன்னு கேட்கிறாரு. என்ன தப்பு இருக்குது? எம்ஜிஆர் மாதிரி 77ங்கிற. அப்ப நீ ஏன் திண்டுக்கல் மாதிரி நின்றுக்கணும்ல, கோயம் மாதிரி நின்றுக்கணும்ல, அட்லீஸ்ட் பிரசாந்த் கிஷோர் மாதிரி 4 தேர்தல் நின்று இருக்கணும்ல. அப்ப சம்பவத்தின் அடிப்படையில களத்தை விட்டு போடன கோழை நீ. கமலஹாசன் 2.0ங்கிறாரு சீமான். கமலஹாசன் 2.0 தான் விஜய்ங்கிறாரு சீமான். திமுக சரண்டர் விஜய் அவர்களும் அது நாளைக்குள்ள விஷயம். சீமான் தன்னை ப்ரமோட் பண்றாரு. நான் துணிச்சலானவன் 214 நிற்பேன். எனக்கு கொள்கையில சமரசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக, விஜய் எல்லாத்தையும் அடிப்பேன். எனக்கு யார் எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை. நான் குறிப்பா எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் 8% வந்திருக்கிறேன். 17க்கு மேல வருவேன் நான். அப்போ ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டியில எடப்பாடி நிற்காததான் நான் குறி வச்சு அடிப்பேன். போடு கருப்பட்டியா விஜய்க்கும் ஒரு அடி, போடு கருப்பட்டியா விஜய்க்கும் ஒரு அடி. அடி எடப்பாடியை நோக்கி தான். அதுல பலன் நிரூபிக்காத விஜய்க்கும் ஒரு அடி. சோ சீமானோட கருத்துல நியாயம் இருக்குது. ஊடகங்கள் அதை சொல்லல, கருத்து கணிப்பாளர்கள் அதை பற்றி பேசல, பாண்டே பேசல, சவுக்கு சங்கர் பேசல. பட் உண்மையும் நியாயமும் சீமான்ட்ட இருக்குது. சீமான் அவர்களால என்ன இம்பாக்ட் இத்தனை தேர்தலில் உருவாக்க முடிஞ்சு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் 17 விழுக்காடு ஓட்டு வர போயிருவார். நான் உறுதியா நம்புறேன். இப்ப 8க்கு குறைய வாய்ப்பு இல்லை. 8ல இருந்து 17 பேர் இஷ்யூஸ் எடுத்து போறார். சீமான்கிற தனிநபருக்கு ஓட்டல்ல. பறையர் தேவேந்தர்கள் அனாதை அல்ல, நாதியற்ற சமூகங்கள் அல்ல. அவங்களுக்கு நீ கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். நீங்க தொடர்ச்சியா நான் சொல்றது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாமா? கண்டிப்பா நோட் பண்ணி. 17% தனிச்சு கண்டிப்பா நோட் பண்ணிடுங்க. நான் சொன்னது 10 கட்டு நடந்துட்டு இருக்கு சிவா, உனக்கே தெரியும். 8ல இருந்து 17 போலன்னா கண்டிப்பா போயிருவாப்புல. அதை தாண்டி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு சிவா. 17க்கு அதிகமா போக கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு உண்டு சிவா. ஏன்னா நான் சீமான் போயிருவாருன்னு சொல்ல வரல. சீமான் பார்லிமெண்ட்ல 8 எடுத்துட்டாரு. பார்லிமெண்ட்ல சீமான் 2 போவாருன்னு தான் சுமன் ஸ்ரீராமன் சார் சொன்னாரு. என் நண்பர் குபேந்திரன் 4 தான் சொன்னாரு. எல்லாரும் இந்த தடவை குறையும் நாங்க. அவங்க ஆசையை சொன்னாங்க. நான் சொன்னேன் கூடும், அங்கீகாரம் பெற்றுவாருன்னு. அதுக்கு சொன்ன காரணம், மற்றவங்கள்லாம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொன்னக்கூடிய இடத்துல சீமான் சொன்னது திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுருவல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு சொன்னாரு. அதுக்கு அவர் அடிச்சது பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை தவிர முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், எடப்பாடி பழனிசாமி 4 வரையும் அவர் அடிச்சார். அந்த இடத்துக்குள்ள காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார், மீத்தேன், ஈத்தேன், கூடங்குளம் எல்லாத்தையும் சொல்லி இவங்க ஐடி ரெய்டு, இடி, சிபிஐ இதுக்காக சென்ட்ரலுக்கு அடிபணிஞ்சு கிடந்தாங்க. அதனால என் மக்களுக்கு கஷ்டம்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பயந்து எம்ஜிஆர் ஊட்டி ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை ஆயிரக்கணக்கான வேலை பார்க்கக்கூடியதை 9 நாளுக்கு மாத்தினாங்க. எம்ஜிஆர் அதை எதிர்த்து கேட்கல. இது பொறுப்பு கவர்னரை மோடி போடும்போது கூட சென்னமேனி வித்யாசாராவை வரவேற்றாங்க, வழியனுப்பினாங்க. ஆப்சிக்யூஸா பிஹேவ் பண்ணி நின்னாங்க ஜெயலலிதா அம்மையார். அதே மாதிரி வெண்சாமரம் வெள்ளை கூட பிடிச்சாரு ஸ்டாலின் கூட சீமான் அதுக்குள்ள சொன்னார். ஸோ அவர் நான் தான் எதிர்த்து நிற்க போறேன், மற்றவங்க டெல்லி கிட்ட சமரசமாகறாங்கன்னு அடிச்சு நின்னாரு. இந்த இடத்துக்குள்ள ஜான ஆரோக்கியசாமி கூட என்ன சொன்னாரு, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன், விஜய் நிற்க முடியாது, அது ராகுல் காந்திக்கான எலெக்ஷன், சீமானுக்கு ஓட்டு எடுபடாது, குறைஞ்சிரும், 4 போயிருவாருன்னு ஜான ஆரோக்கியசாமி கூட அந்த கருத்தை தான் முன் வச்சு பேசிட்டு இருந்தாரு. மறுக்க சொல்லுங்க, பைபிளை கொண்டு மறுக்க முடியாது அவரால். விஜய் ஏன் நிற்க விடல, ராகுல் காந்தி தான் நிற்க விடல. சீமான் இந்திரா காந்தியையும் ராஜீவ் காந்தியையும், ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் அவரை விட்டுருங்க,
எல்லா பிரமிஷனையும் அடிச்சு இவங்க வந்து ஊதுவலர்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் அடிச்சாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அதைத்தான் நான் சொன்னேன். இப்பவும் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் 214 நிற்கிறாரு. 4 பேரையும் போடு கற்பட்டியா விஜயும் அடிச்சு நிற்கிறாரு. விஜய் தான் அடிக்கிறாருன்னு ஜானவரிக்கு சாமி தரப்பு யூடியூபர்ஸை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல, நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். குறி வச்சு அடிக்கிறது எடப்பாடி பழனிசாமிய. பலம் நிரூபிக்காத விஜய் அடிச்சு என்ன பிரயோஜனம்? அது ஒரு டீசிங் மாதிரி விஜய் டீசிங். இது வந்து முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. வன்னியர் வீரப்ப மேல பற்றுதல் கொண்டவங்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம செயல்பட்டதுனால வண்ணார், நாவிதர், குயவர், யாதவர், செங்குந்தர், உடையார் போன்ற பல சமூகங்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறாரு. ஒவ்வொன்றும் குறி வச்சு மைக்ரோவா எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ஏறி வரணும்னு நினைக்கிறாரு. இன்னும் எடப்பாடிக்கு எதிராக நிறைய அரசியல் வெடிகுண்டுகள் இருக்கு, தூக்கி வீசுவாரு. அப்ப எடப்பாடி திணறுவாரு. இப்ப நான் எதை வச்சு சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? பறையர் தேவேந்திர இடஒதுக்கீடு, எடப்பாடி கலைஞர் பாதையில, ஸ்டாலின் பாதையில அருந்ததியர் பக்கம் போயிட்டாரு. சீமான் மட்டும்தான் அந்த மக்களுக்காக இருக்கிறாரு. அதை நாம் தமிழர் தொண்டர்கள் ஒவ்வொரு பறையர்கள்ட்டையும் தேவேந்திர வேளாளர்கிட்டையும் கொண்டு போவாங்க. அது வாக்கு வங்கிய கூட்டம். அவங்க அவேர்டு கிளாஸ். இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சமூக ஊடகங்கள், அரசியல் அவேர்னஸ், கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன்ல எந்த இடத்துல கொண்டு போய் நிற்குது? அன்னைக்கே பறையர் வந்து காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, தெளிவா ஓட்டு போட தெரிஞ்ச கம்யூனிட்டி. இன்னைக்கு சகோதரர் தோல் திருமாவளவன் தான் 19, 21, 24 வெற்றி வீரர் வட தமிழகத்துல. அந்த ஜாதிக்கு ஓட்டு போட தெரியாதா? 52, 57, 62 காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்து காமராஜுக்கு வெற்றி கொடுத்த கம்யூனிட்டி தேவேந்திர குல வேளாளர்கள். டாக்டர் ஐயா ஜான் பாண்டியன் நிறுத்துறது முதுகுளத்துல 2வது வந்தாரு ஜான் பாண்டியன். திமுக அண்ணா திமுக மீறி இரும்புற குணசேகர இது பெரிய குளத்துல சாதனை படைச்சாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி 1 லட்சம் ஓட்டெல்லாம் நிரூபிச்சு காட்டினாரு. திருமாவளவன், எங்க அண்ணன் ரஜினிகாந்த், ஜெயலலிதா எல்லாரும் ஆதரிச்ச, பாஜக ஆதரிச்ச தடா பெரியசாமிய 3வது காட்டினார். அப்ப பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் இஷ்யூஸ் தெரியாது, விவரம் தெரியாது, சினிமா பார்த்து ஓட்டு போட்டுருவான்னு ஜானா ஆரோக்கியசாமி நாயுடுகார் நினைச்சாருன்னா ஏமாந்துருவாரு. சீமான் அதுல தெளிவா இருக்கிறாரு. அந்த மக்கள் ஆதரவு சீமானுக்கு அபரிதமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத அடிப்படையில நான் சொல்றேன். சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூவின் தன்மை மக்கள் மத்தியில ஹிட்டாகுங்கிறத வச்சு சொல்றேன். ஹிட்டாகும்னா ஒரு வெற்றி பெறணும் இல்லையா? 234 தொகுதியில் எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க? அதுதான், அப்படி வெற்றி பெற்றா ஹிட்டாகுன்னு சொல்லலாம். வெடித்து வைத்த வாதங்கள் 17% வாக்கு தாண்டிடுவாரு. சோசியல் போலரைசேஷன் கரெக்டா இருந்தா ஒரு சில இடங்கள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவாங்க? சோசியல் 17%. நான் வந்து கருத்து கணிப்பு மோசடிக்கார மாதிரி பேச முடியாது. அணி அமைஞ்சா நான் சொல்றேன். நான் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். அணினா வந்து தனிச்சு இல்ல, சீமான் தலைமையில் இல்ல, மற்றவங்க எப்படி அணியா வராங்கன்னு பார்த்து. ஏன்னா ஸ்டாலின் வந்து 45% ஓட்டு பலத்துல இருக்கிறாரு. அவருக்கு எல்லா இடமும் ஈக்குவல் செல்வாக்குல இருக்குது. அப்ப அவரை மீறி தான் சீட் கன்வெர்ட் பண்ணணும். 2வது இடம் கூட வந்துடும். அப்போ தென்காசி போன்ற இடங்கள்லாம் ஒரு சோசியல் போலரைசேஷன் வந்து கன்வெர்ட் ஆயிரும். அது இப்பவுமே நான் சொல்ல முடியாது. நான் எதிர்பார்க்கிறேன் சோசியல் போலரைசேஷன். சீமான் சென்ட்ரிக்கா, தென்காசி, வாசுதனூர் இங்கெல்லாம் எதிர்பார்க்கிறேன். தமிழ் ஜாதி ஒற்றுமை, தேவர், தேவேந்திரர், அதைத்தான் சீமான் எடுத்துட்டு போறாரு. அதுல கிளிக் ஆனா சீட் கன்வெர்ட் ஆயிரும். கன்சிராமுக்கு ஒரு சில சீட்டுகள் வாக்கு சதவீதம் ஏறும்போது சீட் கன்வெர்ட் ஆன மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். இப்பவே நான் சீட் கன்வெர்டபிலிட்டியை பற்றி கண்ணை மூடிட்டு பேசுறதுக்கு எப்படி கருத்து கணிப்பு எப்படி பேசுவேன்? அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து பறையர் வெர்சஸ் வன்னியர் போலரைசேஷன் வந்தா 90 தொகுதிக்குள்ள களத்துக்குள்ளே வந்துட மாட்டாரு விஜய். களத்துக்குள்ளே வர முடியாத வச்சு என்னத்துக்கு கலாம் இதுக்கு முன்ன கருத்து கணிப்பு வியாபார மோசடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு குற்றம் சாட்டக்கூடியனா இப்ப சொல்ல முடியாது. நான் 17 ஏன் சொல்றோம்னா, கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில ஸ்டாலினும் எடப்பாடியும் எடுக்காத இஷ்யூ எடுக்கிறாரு. அந்த இஷ்யூக்கு ஓட்டு இருக்குன்னு நாங்க நம்புறேன். தியாகி இமானுவேல் சேரன் பேர்ல மாவட்டம் வைக்கணும்னு ராமதாஸ் சொன்ன இஷ்யூவுக்கு ஓட்டு இருந்து தேவேந்திர குல வேளாளர்கள் கன்சால்டேட் ஆனாங்க. பள்ளர்பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடு, வன்னியர் தேவேந்திர விவசாய மக்கள் மாநாட்டுக்கு பெரிய கூட்டம் வந்து எழுச்சி இருந்தது. பட்டியல் வெளியிட்டு தேனி பங்களாமேட்ல சீமான் போட்ட கூட்டத்துக்கு எழுச்சி இருக்குது. அந்த சமூகம் பார்லிமெண்ட்ல ஐஎம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரன் மோடிக்கு போட்டவங்க சட்டமன்றத்துல சீமானுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் நான் அந்த இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்றாரு. கவின் ஆணவ படுகொலைக்கு சீமான் குரல் கொடுக்கிறாரு. பலர்களை பாண்டியர்கள் சொல்றாரு. தேவேந்திர குல வேளாளர்கள் எவன் வேளாளர்னு கேட்கிறாரு. பொது தொகுதியில தேவேந்திர குல வேளாளர்களை நிறுத்துறாரு. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு அவங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம், மல்லரியம், மல்லர் அந்த இதுக்குள்ள நிற்கிறாங்க. அதுக்கு சீமான் தெளிவா நிற்கிறாரு. சோ அந்த மக்கள் வாக்கு அவருக்கு சமூக ரீதியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் ரீதியா எடப்பாடிக்கு எதிராக முக்குலத்தோர திருப்புறாரு. அதுல அவருக்கு ஒரு ரீதியா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா அது வெற்றி வாய்ப்பு வரைக்கும் போகுமான்னு தான் என்னுடைய கேள்வி. அதைத்தான் நான் சொல்றேன்ல, அணி அமைஞ்ச பிறகு நான் சொல்றேன். தென்காசி போன்ற இடங்கள்ல
போலரைசேஷன் நடந்தா வெற்றி வாய்ப்பு வரும். ரைட் சார், ஆணியம் மஞ்சள் பேசலாம். சமீபத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டு சதவீதம் கூடுங்கன்னு எப்படி நீ சொல்றேன்னு கேட்கறதுக்கு தான் அவேர்னஸ் உள்ள அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கான இஷ்யூல சீமான் தான் நிற்கிறாருங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். சீமான் இன்னும் வேகமா செயல்படுவாரு. அதுல எடப்பாடிக்கு எதிராக அரசியல் வெடிகுண்டுகளை தூக்கி வீசுவாரு. அப்ப எடப்பாடி திணறுவாரு. அது சீமானுக்கு பெரிய ஒரு பூஸ்டையும் பூமியும் கொடுக்கும். சமீபத்துல ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுக போய் சேர்ந்தாரு. அடுத்து வந்து வைத்தியலிங்கம் போக வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் அவர்களே திமுக சேர போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு சார்? ஓபிஎஸ் திமுக சேரதான் அவருக்கு அரசியல் ரீதியா நன்மை. பட் அவர் எம்ஜிஆர் சென்டிமெண்ட், ஜெயலலிதா சென்டிமெண்ட்ல இருக்கிறாரு. பட் அரசியல்ல there is no place for sentiments in politics. எம்ஜிஆர் சென்டிமெண்ட், ஜெயலலிதா சென்டிமெண்ட்ல இருக்கான்னு சொல்றீங்க. ஆனா ராம்நாட்ல வந்து இரட்டலைக்கு எதிராக தானே நின்னாரு பலாப்பழ சின்னத்துல. இரட்டலைக்கு சென்டிமெண்ட் இல்லையா? அப்பவே அந்த சென்டிமெண்ட் உடஞ்சாச்சு. உடஞ்சாச்சுன்னா அப்ப திமுக போற வாய்ப்பு இருக்குன்றீங்க. எடப்பாடி ரெட்டலையே டெபாசிட் இழக்க வச்சாச்சு. அவருக்கு சமூக தளத்துல ரெட்டையில நம்ம எதிரிக்கையில இருக்கக்கூடிய ரெட்டலைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ தாராளமா அந்த சமூக தளத்து எதிரியா நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நிமிர விடாம தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலினால தான் முடியும். அவர் தான் அதை செய்துட்டு இருக்கிறாரு. சோ எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் ஸ்டாலின்டே போகலாம். அவருக்கு அங்க முக்கிய இடமும் கிடைக்கலாம். ஸ்டாலின் ஓபிஎஸ் வந்து ஒரு ஃப்ளோர் லீடரா, சி சுப்பிரமணியம், அன்பழகன் இந்த மாதிரிலாம் திறமை கொண்டவர். ஸோ ஸ்டாலின் அந்த திறமையை பயன்படுத்தவும் செய்யலாம். அதாவது அரசியல்ல ஒரு நல்ல ரிட்டைர்மெண்ட் வேணா திமுக தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் கண்டிப்பா. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு நினைக்கிறீங்க? நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கடந்த கால உதாரணங்களோட. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே தேனியில தங்கத்தமிழ் புதுசா போயிருக்காரு. அங்க அவர் போனதுக்கு அப்புறமா திமுகவினருக்கும் அவருக்குமே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்களுமே தேனி மாவட்டத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அதிமுக இருக்கும் போது அவரு திமுக போனார்னா அது உட்கட்சி பிரச்சனைகளை பெருசா கொள்ளுங்க. விருதுநகர்ல ராஜா கண்ணின்னு ஒருத்தர் தான் திமுக முகம். ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். நானும் நாடார் தான். அவரை வச்சு அரசியல் பண்ண முடியுமா? கே சார் அண்ணன் வச்சு அரசியல் பண்ண முடியுமா? கே சார் தான். என்னங்க நீங்க அண்ணன் வந்து என்டையர் தெலுங்கு பீப்புளுக்கு ஒரு தலைவர், காமா நின்று மக்கள்கிட்ட பழகக்கூடியவர். அண்ணன் வந்து அந்த அளவுக்கு ஒரு மக்கள் உணர்வை தெரிஞ்சு பண்ணக்கூடியவர். அவர் இல்லாத போது வேக்கம் தான் இருந்து. அப்ப அண்ணங்க வந்திருக்காரு, அங்க அரசியல் நடக்குது. அதே மாதிரி வேக்கம் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கா? கண்டிப்பா. இப்ப தங்கத்தமிழ்ச்சன் வந்து தானே ஜெயித்திருக்கிறாரு. தங்கத்தமிழ்ச்சன் ஒரு பிளஸ் தானே. என் ஜாதி தான் அங்க இருக்கு, பிரமலை கலர் தான் நாங்க இருக்கோம், தஞ்சாவூர் கலர் அவருன்னு ஜெயலலிதா தான் சொல்லி இருக்க முடியாது. மாறுபட்ட சூழ்நிலை அதை சொல்லி அதை கன்சால்டேட் பண்றாருல்ல. அப்போ பிரமலை கலர்கள் வந்து தங்கத்தமிழ்ச்சன் ரூட்ல வராரு இல்லையா? ஓபிஎஸ் மறவர் ஒன்றும் தேனியில பெருசா எண்ணிக்கை கிடையாது. பட் ஓபிஎஸ் வந்தாருன்னா திருநெல்வேலி மறவர், ராமநாதபுரம் மறவர், விருதுநகர் மறவர் எல்லாருமே இது கிடைக்குது. பொதுவா உள்ள மக்கள் மத்தியிலையும் ஓபிஎஸ் இமேஜால எடப்பாடி ஒரு கிராப்பருங்கிற ஒரு இமேஜும் வரும். சோ ஓபிஎஸ் வந்து கெயின் தானே. ரொம்ப நன்றி சார். அரசியல் சமகால அரசியல் பல்வேறு மிக்க நன்றி. நன்றி.